Hi friends, welcome to our channel. In the video நாம என்ன பார்க்க போறோம்னா signals and systemல ரொம்ப important repeated questionே சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் தான் எப்பவுமே கேட்பாங்க. ஒருவேளை நீங்க எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குதுனால மாடலுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா linear, causal, time invariant or variant, stable or unstable, static or dynamic இந்த மாதிரி டைட்டில்ல எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். இதில் ஒரு 5 questions கொடுத்துருக்கேன். அதில் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட வச்சுக்கோங்க. இதே சேம் ப்ராப்ளமே நிறைய அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளமில் அவங்க கேட்டிருக்காங்க. சேம் ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் தான். செக் த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் ஆர் லீனியர், causal, time invariant, stable and static அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது y of n equal to x of 1/2n. இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்லாம் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம்? y of n equal to x of 1/2n. ஓகேங்களா? இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு டைட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? லீனியராக இல்லையா அப்படின்னு பார்க்கணும். லீனியர் ஆர் நான் லீனியர். ஓகேங்களா? லீனியரா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு we have the superposition தியரம். அந்த சூப்பர்பொசிஷன் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா லீனியர், அதர்வைஸ் நான் லீனியர். அது என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி அது என்ன தியரம்? சூப்பர்பொசிஷன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் a1 x1 of n plus a2 x2 of n equal to a1 into transformation of x1 of n plus a2 into transformation of x2 of n. இதுதான் சூப்பர்பொசிஷன் தியரம். இது வந்து LHS, இது வந்து RHS. ஸோ இந்த LHSும் RHSும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சி வந்த ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா இட்ஸ் லீனியர். ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நான் லீனியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா LHS எடுக்க போகிறேன். ஸோ LHS அண்ட் RHS எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் LHS எடுக்கிறேன். LHSல என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் a1 இன்ட்டு x1 ஆஃப் n ப்ளஸ் a2 இன்ட்டு x2 ஆஃப் n. இதுதான் LHSக்குள்ளது. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு y1 ஆஃப் n அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். y1 ஆஃப் n அப்படின்றது நம்ம எப்படி எழுதலான்னா x1 of n, y1 of n is equal to x1 of n. ஸோ இங்கே x1 of n ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 1/2n. அப்போ x1 of இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதணும். இந்த ஃபங்க்ஷனில் எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த x1க்கு x1 போட்டுக்கிறேன், y1க்கு y1 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டுக்குள்ளது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் x1 of n is nothing but y1 of n. y1 of n is equal to x1 of n. So that is nothing but x1 of 1/2n. y2 of n எப்படி எழுதலாம்? y2 of n is equal to x2 of n. So x2 of n என்றது என்னது? இந்த x2 ஃபங்க்ஷனில் அந்த வேல்யூ நேம் மட்டும்தான் நம்ம மாற்றுவோமே தவிர ஃபங்க்ஷனில் எதுவுமே கை வைக்கக்கூடாது. சேம் வேல்யூ 1/2n வரும். ஓகேங்களா? இது y1 of n, இது y2 of n. இப்போ இதில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்ம எங்கெல்லாம் x1 இருக்கோ அங்கெல்லாம் என்ன அப்ளை பண்ணணும்னா இந்த x1 தான் அப்ளை பண்ணணும். x2க்கு பதில் இந்த x2 தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு LHSல என்ன இருக்குது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் a1 இன்ட்டு வாட் இஸ் த x1 ஆஃப் n வேல்யூ? x1 ஆஃப் 1/2n. ஓகேவா? ப்ளஸ் a2 இன்ட்டு x2 ஆஃப் nக்கு பதில் வேல்யூ என்னது? x2 ஆஃப் 1/2n. இதில் நம்ம இந்த a1 கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துடலாமா? a1 இன்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் x1 ஆஃப் 1/2n எழுதிக்கலாமா? அதே போல் இதில் a2 வந்து கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம். a2 இன்ட்டு திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் காமன் ஃபார் திஸ் ஈக்குவேஷன். இது ரெண்டாவது செகண்டுக்குள்ளது. அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் x2 ஆஃப் 1/2n எழுதலாம். டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2க்கு RHS பார்க்கலாம். ஸோ RHS எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா RHS என்னது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் a1 இன்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் x1 ஆஃப் n ப்ளஸ் a2 இன்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் x2 of n.
நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், a1 அப்படியே வச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே போட்டுக்கோங்க. x1 of 1ஓட வேல்யூ என்னது, x1 of 1/2n இல்லையா, இது அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் a2 இன்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் x2 of nஓட வேல்யூ x2 of 1/2n அப்படின்னு வரும். ஓகேவா, டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டுமே செக் பண்ணி பாருங்கள், சேம் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் LHS is equal to RHS. LHS equal to RHSனா என்ன அர்த்தம், it satisfies the superposition theorem. Hence the given system is a linear function. இப்போ அது லீனியர் முடிச்சாச்சு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், the given system is causal or non-causal. காசலா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, the output depends only upon the past and present. ஓகேங்களா, past and present, not future. ஃபியூச்சர் வந்தாலே இது வந்து நான் காசல்னு சொல்லணும். என்ன இருக்கணும், ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் ரெண்டுமே இருக்கலாம், பட் ஃபியூச்சர் இருக்கக்கூடாது. ப்ரெசன்ட் பாஸ்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ n is equal to 0 அப்படின்னா இது வந்து பாஸ்ட், இது ப்ரெசன்ட். ஓகேவா, n is equal to 0க்கு n is equal to 1 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து 0th பொசிஷன் காமிச்சதுன்னா பாஸ்ட்டு. இதே நெக்ஸ்ட் வேல்யூ 2 வேல்யூ காமிச்சதுன்னா இது ஃபியூச்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன அவுட்புட் கொடுத்துருக்காங்கன்னு நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், ப்ராப்ளம் எழுதிக்கலாம். ப்ராப்ளம் என்னது, y of n is equal to x of 1 divided by 2n இல்லையா, இதுதான் வேல்யூ. இப்போ n is equal to 1 அப்படின்னு நான் அப்ளை பண்ணால் y of 1ஓட வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா n is equal to 1, அதாவது yல n-ஓட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ x of 1 divided by 2 into n-ஓட வேல்யூ என்னது 1. அப்போ இது என்னது x of 1/2. ஓகேவா, இப்போ 1 இருக்குது, எனக்கு அவுட்புட் வந்து y of 1, இன்புட் ஃபங்க்ஷன் வந்து x of வேல்யூ. x of வேல்யூ என்னவா இருக்குன்னா 1/2. அப்போ y of 1க்கு x of 1/2ன்றது என்னது, it's a past value. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு n is equal to 2ன்னு அப்ளை பண்ணலாம். y of 2 is equal to x of 1 divided by 2 into 2. அப்போ இது என்ன வரும், x of 1/4 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதுவும் என்னது past. ஸோ y of 2க்கு x of 1/4 is past value. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் பாஸ்ட். எய்தர் பாஸ்ட்டாக இருக்கலாம் இல்லைனா ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், பட் இட் ஷுட் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபியூச்சர் வேல்யூ. ஓகேங்களா, அப்போ இது கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் நமக்கு என்ன தெரியுது, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாஸ்ட் வேல்யூ. ஸோ த கிவன் சிஸ்டம் இஸ் காசல். Okay, so the output is depends upon the past input but does not depends upon the future, hence the given system is causal. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்து டைம் இன்வேரியண்ட். தேர்ட் ஒன், டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். டைம் இன்வேரியண்ட். ஸோ டைம் இன்வேரியண்ட்டுக்கு we have one rule என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து y of n, k y of n, k is equal to y of n minus k. இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா the given system is time variant, சாரி invariant. ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, இன்வேரியண்ட்னு அர்த்தம். ஓகேங்களா, ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா டைம் வேரி ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இன்வேரியண்ட். ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா டைம், if it is satisfied is it time invariant. not equal அப்படின்னா டைம் வேரியண்ட், வேரி ஆகுது, டைம் வந்து வேரி ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது வந்து ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஸோ எல்ஹெச்எஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன்,
ஃபங்க்ஷன் எடுத்துக்கோலாம். வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? So LHSல function is y of n is equal to x of 1 divided by 2n. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன அப்ளை பண்ணுறேன்னா y of n, k. எங்கெல்லாம் n இருக்கோ அந்த n என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணணும்னா n minus k அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் the n value as n minus k. n வந்து n minus k ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இது என்ன ஆகும்? x of 1 by 2 into n என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம்? n minus k அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ y of n, k ஓட வேல்யூ என்னது? x of 1 by 2 into n minus k. Take this as equation number 1 or LHS ஓட result. Next RHS. RHSக்கு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்? y of n minus k. y of n minus k னா ஃபங்க்ஷன் என்ன இருக்கோ ஃபங்க்ஷன் வேல்யூவில் கேவை வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபங்க்ஷன்லேருந்து கேவை மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ இது என்ன வரும்? x of 1 by 2n. 1 by 2nன்றது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்லேருந்து கேவை வந்து மைனஸ் பண்ணணும். அதுதான் n minus k. ஓகே? ஸோ x of 1 by 2n minus k. இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கோ அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேவை மட்டும் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இதுவும் சேம் கிடையாது. ஈக்குவேஷன் நம்பர் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குது? டைம் வந்து வேரி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ த கிவன் சிஸ்டம் இஸ் டைம் வேரியண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டேபிள். ஸ்டேபிளாக இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ கொடுத்துருக்கிற இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே பவுண்டட் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலன்னா, ஸோ BIBO அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் x of n and y of n ஃபங்க்ஷனாகவே இருந்தது அப்படின்னா, ஸோ தட் வில் பி அ பவுண்டட் இன்புட் அண்ட் பவுண்டட் அவுட்புட். ஸோ y of n வந்து என்ன இருக்குது? x of 1 by 2n அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஃபங்க்ஷனுக்குள்ளவே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். n is equal to இன்ஃபினிட்டினா y of infinity is equal to x of 1 by infinity அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் த வேல்யூ. பட் இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் y of n is equal to n into x of 1 by 2n இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணால் இன்ஃபினிட்டி இன்ட்டு சம் ஃபங்க்ஷன் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஏ பவுண்டட் வேல்யூ. இன்புட் பவுண்டட் அவுட்புட்டுக்கு நமக்கு என்னவாக இருக்குன்னா பவுண்டட் இன்புட்டாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ பவுண்டட் இன்புட் அண்ட் பவுண்டட் அவுட்புட். n வேல்யூ ஃபங்க்ஷன் தனியாக இருக்குது அப்படின்னா ஸோ தட் இஸ் நாட் எ பவுண்டட் வேல்யூ. ஈவன் சைன் காஸ் இது எல்லாமே வந்து என்ன ஃபங்க்ஷன்னா, அந்த சைன் காஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே இம்மீடியட்டாக என்ன சொல்லலாம்? இட்ஸ் அ பவுண்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ த கிவன் சிஸ்டம் இஸ் அ ஸ்டேபிள் கண்டிஷன் பிகாஸ் இட் சாட்டிஸ்ஃபைஸ் bounded input and bounded output function. ஓகேவா? For any bounded value of x of n, the system function x of 1 by 2n as the bounded value. ஓகேங்களா? So that's why the output also bounded value. Hence we can prove that the system is a stable. Next நம்ம என்ன பார்க்க போறோம்? Static or dynamic. Static dynamicக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, it should be depends upon only the present and past value. So இந்த மாதிரி இருந்ததுன்னா the given system is dynamic. The output of the system depends upon present and past value அப்படின்னு இருந்ததுன்னா the given system is dynamic system அப்படின்னு அர்த்தம். Static system அப்படின்னா it should depends upon only the present மட்டும் இருந்தது அப்படின்னா
ப்ரெசன்ட் மட்டும் இருந்ததுன்னா இட்ஸ் ஸ்டாட்டிக். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் y of n is equal to x of n அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே n is equal to 2 போட்டோம்னா y of 2 is equal to x of 2ன்னு வரும். ஸோ இட்ஸ் சேம் present input present the output present output depends upon present input. the second position இதே வந்து y of n is equal to x of n plus 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ n is equal to 2ன்னு அப்ளை பண்ணால் y of 2 அப்படின்றது present output. அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா 2 plus 2 that is x of 4. x of 4ன்றது என்னது? ஃபியூச்சர். ஓகேவா? இந்த மாதிரி இருந்ததுன்னா the given system is dynamic அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த ஸ்டாட்டிக் கண்டிஷன்? இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ப்ரெசன்ட். ஸோ நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க? y of n is equal to x of 1 by 2n. ஓகேவா? n is equal to 1 அப்ளை பண்ணால் y of 1 is equal to x of 1 by 2ன்னு கிடைக்கும். Okay, so this is not depends upon the present input. So output, present output does not depends on present input. ஓகேங்களா? So it depends upon the past. Hence the given system is dynamic. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு அடுத்து இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்.